ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு இன்ஃபோவஸ். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம பயாலஜியில் போடுற லெக்சர் வீடியோவோட லாஸ்ட் டாபிக். இந்த லாஸ்ட் டாப்பிக்கை நான் ரெண்டுமே ஒரே வீடியோவை கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று வந்து விட்டமின்ஸ் பற்றி படிக்கணும், விட்டமின்ஸ் வந்து ஒரு தனி வீடியோவாக இருக்கும், அண்ட் பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீசஸ் தனி வீடியோ, ரெண்டு செப்பரேட் திங்க. பட் ஒரே இதாக கிளப் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருமே, பிகாஸ் ரெண்டுமே தியரி தான். ரெண்டுமே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் பைஹார்ட் தான் பண்ணணும். இந்த ரெண்டுமே ரொம்ப வேகாக இருக்கும். வழியில் ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் தெரியும், அந்த பிக்சரை தான் நான் அப்படியே சொல்ல போகிறேன், நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ண போகிறீங்க, அப்படியே நோட் டவுன் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான் ஒர்க்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் இந்த ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீஸில் 1 or 2 கொஷின்ஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் விட்டமின்ஸில் கண்டிப்பாக 1 or 2 கொஷனுக்கு, 1 கொஷனுக்கு மினிமம் கேரண்டீடு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த லெக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கன்ஃபார்மாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், எப்படி பார்க்க போகிறோன்றதை ஃபர்தராக பைஃபரிகேட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் வீடியோ ஆஃப் பயாலஜி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ. ஸோ வித் திஸ் நோட் வில் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன் அண்ட் திஸ் இஸ் டே 26 ஆஃப் பயாலஜி. இந்த டே 26ல் நம்ம இந்த வீடியோ ஆக்ட்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆகும்னா தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ, ஏஎல்பி, ரயில்வே பற்றி ஏஎல்பி டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்ட் அதர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இன் எய்தர் வே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா கேன் காண்டாக்ட் மீ இன் டெலகிராம் சேனல் இன்ஃபோவர்ஸ்னு சொல்லிட்டு ஜாயின் தட். டெலகிராம் ஐடி விஸ்டம் கிரிட்டிக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி info_vers, மெயில் வந்து wisdomcritic@gmail.com. ஸோ என்னோட பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் ரிக்வயர்ட் ஃபார் அன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் கொடுத்துட்டேன். இந்த ரிமைனிங் 10% இந்த வீடியோ இருக்குது. இதுவும் முடிஞ்சிச்சுன்னா இந்த என்டையர் கான்செப்சுவல் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வெறும் கொஷின் ஆன்சர்ஸ், எம்சிக்யூஸ் பேசிஸ் தான். ஸோ அந்த எம்சிக்யூஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா பேஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் இதுலேருந்து எடுத்து ஃப்ரேம் பண்ணது தான். ஸோ நீங்கள் அது பார்த்தா புரியாது, இதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் புரியும். ஸோ தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் தி எம்சிக்யூஸ், நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கிளாஸை பார்த்துட்டு இங்கே வாங்க, உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ வித் திஸ் நோட் வி வில் ஸ்டார்ட் டுடே செஷன். இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின்ஸ் பார்க்கலாம். ஸோ விட்டமின்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ விட்டமின்ஸ் பேசிக்காக வாட் இஸ் அ விட்டமின் அப்படி தெரியுதுணும் நம்மளுக்கு. விட்டமின்ஸ்னால் என்ன, அது யார் கண்டுபிடிச்சா, எது கண்டுபிடிச்சாங்க, என்னது கண்டுபிடிச்சாங்க. ஸோ விட்டமின் வந்து இஸ் டிஸ்கவர்ட் பை கெஸ்மீரி ஓகேவா, கெஸ்மீரி ஃபங்க், FUNK இன் 1912. அண்ட் அவரே தான் அந்த டேர்மை காயின் பண்ணிக்கிட்டாருமே. ஸோ term coined by காஷ்மீரி ஃபங்கு தான், ஓகேவா, ரைட். அப்புறம் விட்டமின்ஸ்லாம் வந்து இட் இஸ் அ மைக்ரோ நியூட்ரியன்ஸ். விட்டமின்ஸ் ஆர் இட் இஸ் அ மைக்ரோ நியூட்ரியன்ட். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்னா என்னன்னு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோ மேக்ரோ நியூட்ரியன்ட்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லியிருக்கேன். மைக்ரோ நியூட்ரியன்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as also called as defensive nutrient, also called as defensive nutrients, okay va. So இது என்ன பண்ணா helps in the increase in the level of antibodies. So it increases the antibody level, which in turn increases immunity. So which in turn increases immunity, எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஓகேவா. அண்ட் மோஸ்ட்டாக நம்மளுக்கு 90% ஆஃப் விட்டமின்ஸ் are not synthesized in body, are not synthesized in body, they are
அப்டைன்டு ஃப்ரம் த டயட். நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கத்துலேருந்து தான் இதோட 90% ஆஃப் த சோர்சஸ் எடுக்கிறோம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 10% தான் நம்ம உடம்பு தயாரிக்குது, மீதி 90% நம்ம தான் நம்மளோட உடம்புக்காக நம்ம எடுத்துக்கணும். ஸோ 90% ஆஃப் த விட்டமின்ஸ் ஆர் நாட் சிந்தசிஸ் இன் த பாடி, இட் இஸ் டேக்கன் த்ரூ டயட். இட் இஸ் டேக்கன் த்ரூ டயட். ஸோ விட்டமின்ஸோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வில் மூவ் ஆன் டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விட்டமின் இருக்குது, அந்த விட்டமின்லாம் வாட்டர் சால்யூபிளா, ஃபேட் சால்யூபிளா, விட்டமின் சாப்பிட்டா என்ன நடக்கும், சாப்பிட்லாம் நடக்கும், இவ்வளோ தான் விட்டமின்ஸ் பொறுத்தவரை. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம். அண்டு சால்யூபிலிட்டி பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து 2 பைஃபர்கேஷன். ஒன்று வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின், இன்னொன்று வாட்டர் சால்யூபிள் விட்டமின். ஃபேட் சால்யூபிள் விட்டமின் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கெடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கெடானா KEDA, ஓகேவா? ஸோ அந்த KEDAவை நம்ம இப்படி ஸோ என்னென்னா KEDA இதெல்லாமே ஃபேட் சால்யூபிள். ஃபேட் சால்யூபிள் வந்து கெடா, வாட்டர் சால்யூபிள் வந்து C and B. ரிமைனிங் இதுதான் லெஃப்ட் ஓவர், ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கேல வி ஹாவ் 3 டைப்ஸ். ஒன்று K1, K2, K3. K1னா பைலோக்வினைன் அண்டு K2 வந்து மெனக்வினன், K3 வந்து மெனடயோன், ஓகேவா? இதோட டிஸார்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் இன்சஃபிஷியன்ட், கே வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருந்து விட்டமின் கே இன்சஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நோஸ் ப்ளீடிங் வரும். நோஸ் ப்ளீடிங் எந்த படத்தில் வரும்னா மன்மதன் படத்தில் வரும். நோஸ் ப்ளீடிங் வரும். அப்புறம் கிளான்ஸ்மேன்ஸ் த்ரோம்பஸ்தீனியா அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி நம்மளுக்கு வரும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் விட்டமின் கே அண்ட் இட்ஸ் டெஃபிஷியன்சி. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் இ. விட்டமின் இ வந்து டைப் கிடையாது, ஒரே இது தான். ஸோ விட்டமின் இ இஸ் கால்ட் அஸ் டோகோஃபெரால். டோகோஃபெரால் இதுக்கு அடுத்த நேம் என்னென்னா பியூட்டி விட்டமின்னு சொல்லுவோம். விட்டமின் இயை வந்து பியூட்டி விட்டமின்னு சொல்லுவோம், ரீப்ரொடக்டிவ் விட்டமின்னு சொல்லுவோம், ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ்ன்னா ஆர்பிசிக்கு ஒரு ஷேப்பை ப்ரொவைட் பண்ணும், ஓகேவா? ப்ரொவைட்ஸ் ஆர்பிசி ஷேப் டு தி ஆர்பிசி. அண்டு இது குறைவாக இருக்கிற பட்சத்துக்கு இல்லை, இது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் டல்னஸ், முகம் வந்து பொலிவிழந்து போயிடும், ஸ்டெரிலிட்டி வரும். ஸ்டெரிலிட்டி அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும், அதனால் அவங்களோட மென்சுரல் சைக்கிள் பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் டிஸார்டர்ஸ் ஆஃப் தி டெஃபிஷியன்சி ஆஃப் டோகோஃபெரால். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐல் ப்ரீஃப் அவுட் எவ்ரி திங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் டி. விட்டமின் டியில் ஒரு 3 கேட்டகரைசேஷன் இருக்குது. ஒன்று கால்சிஃபெரால். இந்த கால்சிஃபெரால் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அது என்ன படம் பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. சிவகார்த்திகேயனும் ராஜாவோட படம் தான். ஓகே, படம் ஞாபகம் இருக்க சொல்கிறேன். கால்சிஃபெரால் அண்ட் D2 வந்து எர்கோ கால்சிஃபெரால் அண்ட் D3 வந்து கோலி கால்சிஃபெரால். ஓகே. அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் கால்சியம், ஓகேவா? கால்சியம் மெயின்டைன்ஸ் போன்ஸ், டீத், கம்ஸ், இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜ். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் டெஃபிஷியன்ட் ரிக்கெட்ஸ் வரும். ரிக்கெட்ஸ் இன் சில்ட்ரன், ஆஸ்டியோமலேசியா இன் அடல்ட், ஆஸ்டியோபோரோசிஸ், இது எல்லாமே வந்து அந்த ரிக்கெட்ஸ் இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வரும், ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் ஏல 2 இருக்குது. ஒன்று ரெட்டினால், இன்னொன்று டீஹைட்ராக்சி ரெட்டினால். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, இன்க்ரீசஸ் விஷனரி பவர், நம்மளோட கண்ணோட கூர்மை பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இஃப் இட் இஸ் டெஃபிஷியன்ட்
யாருக்கு அதான் கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு. ஸோ அது எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் தான். ஸோ நிக்டலோபிக் நைட் பிளைண்ட்னஸ் வரும். அப்புறம் கெரட்டு கெரட்டோ மலேசியா அண்டு ஜெரோத்தேல்மியா இதெல்லாமே வரும். இதெல்லாமே வந்து டிஸார்டர்ஸ், ஓகேவா. அண்டு ஃபைனலாக நம்ம இப்போ இதெல்லாமே ஃபேட் சால்யூபிள் அண்ட் வாட்டர் சால்யூபிள் பார்க்குறப்ப வி ஹேவ் விட்டமின் சி அண்ட் பி. விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவோம், அதில் கேட்டகரைசேஷன் கிடையாது. இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி வைரல் விட்டமின் ஆர் ஆன்டி ஏஜிங் விட்டமின் அல்ல ஆன்டி ஸ்கர்வி விட்டமின், எந்த பேரில் வேணாலும் சொல்லுவாங்க. ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி அண்ட் ஃபார்ம்ஸ் ஆன்டிபாடிஸ். இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகணும். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்கர்வி. ஓகே, ரைட். இப்போ விட்டமின் பி கொஞ்சம் பெருசு, ஹனுமார் வால் மாதிரி பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். விட்டமின் பியில் வந்து நிறைய கேட்டகரைசேஷன் இருக்குது. B1 வந்து தயமின்னு சொல்லுவோம், B2 ரைபோஃப்ளவின், B3 நியாசின், B5 பென்டோதெனிக் ஆசிட், B6 பைரோடாக்சின், B7 பயோட்டின், B9 ஃபாலிக் ஆசிட், B12 சைனோகோபாலமின். இவ்வளோ கேட்பாங்களா சார், இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணுமா, இவ்வளோ இன்டெப்த் நாலேஜ் நம்மளுக்கு வேணுமா, நம்ம எழுத போகிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே, நம்ம எதுக்கு இவ்வளோ படிக்கணும்னு கேட்டால் படிக்கணும். ஏன்னா இருக்கிற காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்குது. காம்படிஷனில் நீங்கள் வந்து ஒன் அமாங் தி காம்படிட்டராக இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக த பெஸ்ட் ஒன் அமாங் த காம்படிட்டராக இருக்கணும். ஸோ அந்த பெஸ்ட்டுன்ற வார்த்தைக்கு அங்கீகரிக்கணும்னா நீங்கள் இவ்வளோத்தையும் படித்ததே ஆகணும், வேறு வழி கிடையாது. அண்ட் தைமின் ரிபோஃப்ளவினோட இன்னொரு பேர் வந்து எல்லோ என்சைம் இல்லை கோ என்சைம்னு சொல்லுவாங்க. நியாசின் வந்து நிக்டோனோயிக் ஆசிட், பலேகிரா ப்ரிவென்டிவ் விட்டமின், பிபி விட்டமின். இதை ஒரு தடவை கேட்டிருக்காங்க, விச் விட்டமின் இஸ் நோன் அஸ் பிபி விட்டமின் அப்படின்னா பலேகிரா ப்ரிவென்டிவ். ஆக்சுவலாக பிபினாவே என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி தான் எக்ஸாம் விட்டு வெளியே வந்த பிறகு சொன்னாங்க பிபினா பலேகிரா ப்ரிவென்டிவ் விட்டமின் நியாசின், ஓகேவா. பலேகிரா ப்ரிவென்டிவ் B3 அண்ட் B6 பெரோடாக்சினில் PLP பெரோடாக்சல் 5-பாஸ்பேட்டு கோஎன்சைம். அண்ட் விட்டமின் B7 வந்து பயோட்டின், விட்டமின் ஹெச்ன்னு சொல்லுவாங்க அதை. விட்டமின் ஹெச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விட்டமின் B7க்கு இன்னொரு பேர் கோஎன்சைம் ஆர் அப்படி சொல்லுவாங்க, ஓகே. அண்டு இதில் வந்து விட்டமின் B1 தயமின் வந்து மெட்டபாலிசம், பாடி மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணும். அண்ட் விட்டமின் B2 ஹெல்ப்ஸ் இன் ஓவர் கம்மிங் ஆஃப் மைக்ரேன்றது ஒன்று லைட் அந்த தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லுவோம்ல, கண்ணு வலிக்கிறது, தலை சுற்றுறது. அந்த கண்ணாடி போடுறவங்க இதை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க மைக்ரேன்னு. ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் கிட்டினஸ் இருக்கும், அப்படியே டக்குன்னு தலை சுற்றும், அதெல்லாம் மைக்ரேன்னு சொல்லுவோம். அண்ட் விட்டமின் B5 அர்த்ரிட்டிஸ் அண்ட் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அண்ட் விட்டமின் B6 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்யூர்ஸ் டியூபர்குலோசிஸ், ரொம்ப அதை க்யூர் பண்ணும். அண்ட் விட்டமின் B7 யூஸ்ட் இன் எலிசா டெஸ்ட். எலிசா டெஸ்ட்னா இட் இஸ் அ டெஸ்ட் யூஸ்ட் ஃபார் த கன்ஃபர்மேட்ரி சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்கு போல்ட்மன் டெஸ்ட் இருக்குது. இது வந்து எலிசா வந்து எய்ட்ஸ் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபாலிக் ஆசிட் B9 வந்து இன்க்ரீசஸ் ஹெப்படைட், அந்த ஒரு பசியை தூண்டும், அதை வந்து சொல்கிறது ஹெப்படைட்டு. அண்டு ரிகார்டிங் தி டெஃபிஷியன்சி ஆஃப் தீஸ் விட்டமின் நம்மளுக்கு இருக்கிறது வந்து விட்டமின் B1 வந்து பெரி, விட்டமின் B2 வந்து கியோலிசஸ், கிளாசிட்டிஸ், இச்சிங் அண்ட் பர்னிங் ஐ, சோர் த்ரோட்டு. அண்ட் பலேகிரா இஸ் கால்ட் அஸ் 3D சிண்ட்ரோம். பிபி விட்டமின்ற மாதிரி 3D சிண்ட்ரோம் இஸ் ரிலேட்டட் டு வித் விட்டமின் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டெர்மடைட்டிஸ், அப்புறம் டெமென்ஷியா, டயோரியா அண்ட் ஃபைனலாக டெத்து. இந்த 3Dயில் இது 4th D மட்டும் வந்துருச்சுன்னா, 3D வந்துருச்சுனாவே 4th D ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஸோ அது வராமல் பார்க்கணும். ஸோ அதுக்கு விட்டமின் B3 இருக்க பொருளாக நம்ம நல்லா எடுத்துக்கணும். அண்ட் பர்னிங் ஃபுட் சிண்ட்ரோம், விட்டமின் B5, ஃபிட்ஸ் அண்ட் எபிலெப்சி, லாஸ் ஆஃப் ஹேர்ஸ் அண்ட் நைல்ஸு. எலிசா டெஸ்ட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர்ஸ் நெயில்ஸ் எல்லாமே வந்து ஈவன் நெயில் ஹேர்லாம் வந்து இட்ஸ் அ டெட் டிஷ்யூ இருந்தாலும் அதெல்லாமே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அண்டு மவுத் அல்சர், அந்த மவுத் அல்சர் வந்து ஃபாலிக் ஆசிட். இது எப்போ இந்த ஃபாலிக் ஆசிட் யூஸ்வலாகவே உடம்புல இருக்கும், இந்த ஃபாலிக் ஆசிட் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பட் மவுத் அல்சர் எப்போ நம்மளுக்கு நிறைய வரும்னா ரொம்ப காரமாக சாப்பிட்டு பழகுனவங்க, இல்லை ரொம்ப தண்ணியே குடிக்காமல் இருக்கிறவங்க, இல்லைனா இப்போ யூஸ்வலாக இருக்கிற பான் ஐட்டம்ஸு,
அதெல்லாம் வாய்களை போடுறப்ப நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகிட்டு டிஷ்யூ டேமேஜ் ஆகிட்டு அல்சர் ஃபார்ம் ஆகும், மவுத் அல்சர்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம விட்டமின் B9 சோர்ஸ் எடுத்துக்கணும். அண்டு B12 வந்து மேக்லோபிளாஸ்டிக் அனீமியா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் விட்டமின், அவங்களோட அதர் நேம்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் அவங்களால டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால அவங்களால ஏற்பட டிஸார்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் த என்டையர் திங். அண்ட் இது உங்களுக்கு ஒரு கிளியர் இமேஜ் வேணும் அப்படின்னா யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். அண்ட் இவ்வளோத்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ், மனப்பாடம் பண்ணுங்கள், படிங்க, வேறு வழி இல்லை. ஸோ the only way is studying. So with this we will move on to next topic. Next topic என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் விட்டமின்ஸ் பார்த்தோம், இப்போது டிசீசஸ் பார்க்கணும். வித் டிசீசஸில் ஃபஸ்ட் we are going to see about வைரல் டிசீஸ். சாரி, என்னென்ன டிசீஸ் பார்த்தோம்? 2 டிசீஸு நானே மறந்துட்டேன்னா டிசீஸ். ஓகே ரைட், பாக்டீரியல் டிசீஸ் அண்ட் வைரல் டிசீஸ். நம்ம டிசீஸை 2ஆக பிரிக்கலாம், ஒன்று பாக்டீரியல், இன்னொன்று வைரல். மொத்தம் டிசீஸ் எப்படி வருது, யாரால் வருது? நான் நல்லா இருப்பேன், கூட ஒருத்தன் வந்து சேர்ந்தா என்னையும் கெட்டு போய் வச்சுருவான். ஸோ இப்போ டிசீஸ் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஏஜென்ட் ஒருத்தன் உள்ளே வரப்போ அவன் நம்ம உடம்பு கண்டிஷனுக்கு, நம்மளோட அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்கு நம்மளை வந்து டீஃபார்ம் பண்ணி அவனை வேறு கண்டிஷனுக்கு என்னை மாற்றக்கூடிய வேலையை பார்க்குறவன் தான் அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஸோ டிசீஸஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆளை என்னன்னு சொல்லணும்னா பேத்தோஜன்னு சொல்லுவோம், இன்னொருத்தரை வெக்டர்னு சொல்லுவோம். இந்த பேத்தோஜன் யார், இந்த வெக்டர் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ பேத்தோஜன்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட். பேத்தோஜன்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட். இந்த வெக்டர் வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் இதுதான். ஸோ அப்போ பேத்தோஜன்னா என்னன்னு தெரியணும், வெக்டர்னா என்ன தெரியணும். இவங்க 2 பேர்னால தான் ஒரு டிசீஸ் வருது. அந்த டிசீஸ் எப்படின்னா, ஒன்று பேத்தோஜனால் இன்டியூஸ் ஆகப்படணும். வீட்டில் சமையல் செய்கிறாதுங்க அம்மா, அப்போ அம்மா தான் பேத்தோஜன். அந்த சமையலை பரிமாறுறதுக்கு அப்பான்னு வச்சுக்கோமே, அப்பா வந்து பரிமாறுறாரு எல்லாருக்கும் தட்டில், அப்போ அப்பா தான் வந்து வெக்டர். ஸோ ஒன்று புதுசாக க்ரியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து பேத்தோஜனால் தான் க்ரியேட் ஆகும். அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒருத்தர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வைக்கிறது வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேத்தோஜனில் பார்த்தீங்கன்னா we have மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் யார் யார் இருக்கா? நம்மளுக்கு வந்து பாக்டீரியா இருக்காங்க, வைரஸ் இருக்காங்க, ஃபங்கஸ் இருக்காங்க, ப்ரோட்டோசோவா இருக்காங்க. கரெக்ட். இந்த வெக்டரில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வெக்டரில் எல்லாமே மொஸ்கிட்டோ வரும், அடுத்து மொஸ்கிட்டோ, டிக்ஸு, ஃப்ளைஸு, இதெல்லாம் முக்கியம் கிடையாது, லீஸு, இன்செக்டு, சின்ன சின்ன இன்செக்டு, அடுத்து வுட் போரர்ஸ், அப்புறம் பீட்டல்ஸ். இவெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் புரியணுன்றதுக்காக எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இதில் தெரிய வேண்டியது வந்து பேத்தோஜன் என்ன, வெக்டர் என்ன, அவ்வளோதான். பேத்தோஜன் வந்து டிசீஸ் காசிங் ஏஜென்ட், வெக்டர் வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்னு. ஸோ டிசீசஸை எப்படி பிரிக்கிறோம்னா, ஒன்று பாக்டீரியல் டிசீஸ்னு பிரிக்கிறோம். அந்த பாக்டீரியல் டிசீஸ் வந்து பாக்டீரியல் டிசீஸ்ன்னு பிரிக்கிறோம். பாக்டீரியல் டிசீஸில் எப்படியெல்லாம் இன்டியூஸ் ஆகுனா, த்ரூ மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிறாங்க, 3ஆக பிரிச்சுக்கிறாங்க டிசீஸஸை. த்ரூ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச குழாய், சுவாசிக்கிற மூலியமாக நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிசீஸ் வந்து நிமோனியா.
இதில் இல்லாத கலர் ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, எல்லோ இல்லான எல்லோ எழுதுனா தெரியாது, மெரூன் எழுதுவோம். மெரூனு ரெட்டு கிட்டத்தட்ட இருக்கும், பட் மெரூன் எழுதுவோம். ஓகே, நிமோனியா ஃபர்ஸ்ட் டிசீஸ் வந்து நிமோனியா. பேத்தோஜன் யாருன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா. ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா எஃபெக்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆல்வியோலி. ஆல்வியோலி எங்கே இருக்கும்? ஆல்வியோலி, ப்ராங்கிட்டிஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் மனசில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராங்கிட்டிஸ் சொல்லி வாய முடியும், அடுத்தது அதே வருது. ப்ராங்கிட்டிஸ் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் ஸ்பீசிஸ், அதோட பேத்தோஜன் பேர். பெர்மனன்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் ப்ராங்கிட்டிஸ். இப்போ இன்ஃப்ளமேஷனுக்கும் பெர்மனன்ட் ஸ்வெல்லிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆல்வியோலி அது வந்து நிமோனியாவை காஸ் பண்ணும். பெர்மனன்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் ப்ராங்கிட்டிஸை காஸ் பண்ணும். ஸோ இன்ஃப்ளமேஷன்னா ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் நடந்துக்கு, அந்த இன்ஃபெக்ஷன் நடந்ததுனால லைட்டாக பல்ஜாக இருக்குது, லைட்டாக ஸ்வெல்லிங்காக இருக்குது, அதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன். பெர்மனன்ட் ஸ்வெல்லிங்னா பெர்மனண்ட்டாகவே வீக்கமாகவே இருக்கிறது, குறையாமல் இருக்கிறது தான் வந்து பெர்மனன்ட். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆல்வியோலி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கொஞ்ச நாள் கழிச்சு மெடிக்கேஷன்லாம் எடுத்த பிறகு சரியாகலை அப்படின்ற பட்சத்துக்கு அது ப்ராங்கிட்டிஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ரைட். அடுத்து டிப்தீரியா. டிப்தீரியா என்ன? கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா, அதோட பேத்தோஜன். அண்ட் எஃபெக்ட் வந்து இம்ப்ராப்பர் ஃபீடிங் ஆஃப் ஃபுட். நமக்கு வந்து இம்ப்ராப்பர் ஃபீடிங் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறது. அடுத்து ஃபோர்த் வந்து பெர்டியோசஸ். பெர்டியோசஸ் ஆர் ஹூப்பிங் காஃப். ஹூப்பிங் காஃப், போர்டியோலே பெர்டியோசஸ். அண்ட் எஃபெக்ட் வந்து பர்சிஸ்டன்ஸ் காஃபிங், இருந்துக்கிட்டே இருக்கிறது, இன்டர்மீடியண்ட்டாக இல்லாமல் ரெகுலராகவே இருமிக்கிட்டே இருக்கிறது. இது யாருக்கு ரொம்ப வரும்னா செயின் ஸ்மோக்கர்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரெகுலராக இருமிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இருமல் மூலியமாக அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெளியில் அவங்களோட அந்த, அது பேர் ஹூப்பிங் காஃபு, போர்டியோலே பெர்டியோசஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிபி வந்து டியூபர்குலோசஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசஸ். ஓகேவா? இதுதான் பேத்தோஜன். இப்போ வேக்சின் ஃபார் டிபி அது என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா பேசிலியஸ் கேலமெட் கியூரைன், இதான் பிசிஜின்னு சொல்லுவோம். இது வந்து பிசிஜி வேக்சின் இஸ் யூஸ் ஃபார் கியூரிங் டியூபர்குலோசஸ். பிசிஜி ஃபுல் ஃபார்ம் பேசிலஸ் கேலமெட் கியூரைன். ஓகே, இப்போ த்ரூ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்து த்ரூ கட்டு தான் இன்டெஸ்டைனில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு டைஃபாய்டு இருக்கும். டைஃபாய்டில் சால்மனல்லா டைஃபி பேத்தோஜன் பேர். அண்ட் எஃபெக்ட் பார்த்தா ஒயிட் கோட்டிங் ஆன் டங், இந்த நாக்கில் ஒரு படிமானம் இருக்கும், வெள்ளை கலர் படிமானம் இருக்கும். ரேஷஸ் ஆன் பாடி. அப்புறம் அல்சர் இந்த இன்டெஸ்டைன் எப்போ வரும்? வயிற்றுல அல்சர் இருக்குன்னா அது வாயில் காமிக்கும்ன்ற பழமொழியே இருக்குது. அது பழமொழி கிடையாது, ஆக்சுவலாக வயிற்றுல புண்ணு இருந்தால் அது வந்து வாயில் தான் காமிக்கும். அப்போ வாயில் புண்ணு வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து விச் இன் டர்ன் மீன்ஸ் தட் வயிற்றுல புண்ணு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்லார்ஜ்டு லிவர் ஸ்ப்ளீன். ஓகே, நெக்ஸ்ட்டு காலரா வந்து விப்ரியோ காலரா, அப்டோமினல் பெயின், அப்புறம் வாமிட்டிங். அப்டோமினல் பெயின் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங் இருக்கும், அது காலராக்கு. அப்புறம் ஃபுட் பாய்சனிங், இது யூஸ்வலாக நடக்கிறது, நிறைய இடத்துல வெளியே சாப்பிட்றவங்களுக்கு ஃபுட் பாய்சன் வரும். கொல்ஸ்ட்ரீடியம் போட்டினிலம் வாமிட்டிங் தான் அதுக்கு இருக்க ஒரே எஃபெக்ட். ஓகே, த்ரூ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இப்போ பார்த்தது த்ரூ கட்டு. இப்போ த்ரூ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸில் சிஃபிலிஸ்ன்னு ஒன்று இருக்குது. சிஃபிலிஸ் வந்து பேத்தோஜன் ட்ரப்போனிமா பல்லிடியம். கொனோரியா வந்து நிஸ்ரியா கொனோரியா. இந்த கன்சம்ஷன் ஆஃப் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ். இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் என்னென்னா லேடிஸ் அண்ட் விமென்ஸ் வந்து ஒருவேளை ஆஃப்டர் ஹேவிங் செக்ஸ் வித் தர் பார்ட்னர்ஸ் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் ப்ரொடெக்ஷன் கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க பர்த் கண்ட்ரோல் பில்ஸை எடுத்துக்குவாங்க. அந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸை எக்ஸசிவாக எடுத்துக்கிறப்ப இட் லீட்ஸ் டு கொனோரியா. ஓகேவா? அடுத்து மெனிஞ்சிட்டிஸ். இந்த மெனிஞ்சிட்டிஸ்ன்ற வார்த்தை நம்ம ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம்னா பிரெயின் ஃபங்க்ஷனிங்கில் படிச்சிருக்கோம். பிரெயினில் மொத்தம் 3 கவரிங் இருக்கும். ஒன்று லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, டியூரா மேட்டர், பியா மேட்டர், அப்புறம் ஆர்க்கியானாய்டு. இதை படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம மெனிஞ்சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெனிஞ்சிட்டிஸில் இட் இஸ் ஆக்சுவலி நாட் அன் எஸ்டிடி. எஸ்டிடின்னு என்னென்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸை எஸ்டிடின்னு சொல்லுவோம். பட் என்னென்னா இந்த நிசிரியா கொனோரியா இருக்குல்ல, இந்த கொனோரியாவோட பேத்தோஜன் நிசிரியா கொனோரியா இஸ் தி பேத்தோஜன் ஃபார் மெனிஞ்சிட்டிஸ் ஆல்சோ. அப்போ
நிஸ்ரியா கொனோரியா வந்து 2 எஃபெக்ட் பண்ணும். ஒன்று கொனோரியான்ற டிசீஸை இன்டியூஸ் பண்ணும், அப்படி இல்லாத பட்சத்துக்கு மெனிஞ்சைட்டிஸ் காரணமாக அந்த நிஸ்ரியா கொனோரியா தான் இருப்பாங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் பாக்டீரியல் டிசீஸ் அண்ட் திஸ் இஸ் தி பாக்டீரியல் டிசீஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன மூவ் ஆனால் வைரல் டிசீஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ வில் கிளியர் த என்டையர் திங், யூ கேன் டேக் ஸ்க்ரீன்ஷாட். ரைட், வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ பார்க்குறது வைரல் டிசீஸ். வைரல் டிசீஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க என்ன போகிறோம் அப்படின்னா எய்ட்ஸ். எய்ட்ஸ் வந்து இட் இஸ் தி பேத்தோஜன் ஃபார் எய்ட்ஸ் இஸ் ரெட்ரோ வைரஸ். ஸோ எய்ட்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணால் மொத்தம் 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று ப்ரிலிமினரி டெஸ்ட், இன்னொன்று கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்னு சொல்லுவோம். ப்ரிலிமினரி டெஸ்ட் தான் எலிசா டெஸ்ட். எலிசானா என்னன்னா என்சைம் லிங்க் இம்யூனோசார்பண்ட் ஆசே, இதுதான் எலிசாவோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டு தான். அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டு ஒரு வேளை கன்ஃபார்ம் கிடச்சிதுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பேர் வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெஸ்ட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு காமன் கோல்டு. காமன் கோல்டு வந்து ரீனோ வைரஸ். ஓகேவா? ரீனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா அல்லது ஃப்ளூ. ஹெமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, அது ஒரு பேத்தஜன் பேர். ஓகே, ஹெமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மிக்ஸோ வைரஸ். ஹெமோஃபிலா இன்ஃப்ளூயன்ஸா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மிக்ஸோ வைரஸ். நெக்ஸ்ட்டு மம்ஸ். மம்ஸ் வந்து பேரமிக்ஸோ வைரஸ். ஓகே. நெக்ஸ்ட் மீசல்ஸ். மீசல்ஸ்னால் ருபீலியோ வைரஸ். அண்டு மம்ஸுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பேரட்டோய்ட் கிளாண்டுன்னு நடக்கும். அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆன் கின் வந்து அங்கங்கே ரெட் அண்ட் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து மீசல்ஸ்னால வருது. அண்ட் ஜெர்மன் மீசல்ஸ்லேயே 2 இருக்குது. ஒன்று ஜெர்மன் மீசல், நார்மல் மீசல். ரெண்டுத்தோட வேர்டிங்ஸை பாருங்கள். பேத்தஜன் ருபீலியோ ருபெல்லா. அப்படி சொல்லக்கூடாது, EOLLA, பட் இதுதான் ஆக்சுவல் ஸ்பெல்லிங். ருபீலியோ ருபெல்லா வைரஸ். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ், மைனர் டிஃப்ரென்ஸ் தான். இதில் வந்து ஸ்பாட்ஸ் வந்து ரெட் அண்ட் ஒயிட், அங்கே இங்கே பிங்க் ஸ்பாட் இருக்கும் உடம்புல, பிங்க் ஸ்பாட். அடுத்து சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் வேர்சிலா ஜோஸ்டா வைரஸ், இது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். வந்து ஸ்மால் பாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். வரீலியோ வைரஸு. அதுமாதிரி ரேபிஸும் தெரியும். லிஸா ஆர் ரபாடோ வைரஸ் ஆர் நியூட்ரோட்ரோபிக் வைரஸ். இது ஹைட்ரோஃபோபியா. அந்த ரேபிஸ் வந்துருச்சுன்னா அவங்க வந்து தண்ணிக்கு பயப்படுறவங்களாம் இருப்பாங்க, அதுதான் வந்து எஃபெக்டில் ஹைட்ரோஃபோபியா. வேக்சின் ஃபார் ரேபிஸ்னா ரேபிப்பர். வேக்சின் ஃபார் ரேபிஸ் வந்து ரேபிப்பர். ஓகே. இது நெக்ஸ்ட் எல்லோ ஃபீவர். எல்லோ ஃபீவர் வந்து ஃப்ளாவி வைரஸ் ஆர் அர்போ வைரஸ். ஏடிஸ் அனஃபிலஸ் வெக்டர். இப்போ வரைக்கும் நம்ம பேத்தோஜன் தான் பார்த்தோம். வெக்டர்னா பேத்தோஜன்னா என்னன்னா, பேத்தோஜன் இஸ் த ஒன் ஹூ கிரியேட்ஸ் த டிசீஸ் அண்ட் வெக்டர் இஸ் ஒன் ஹூ டிரான்ஸ்மிட்ஸ் த டிசீஸ். ஸோ அப்போ உங்கள்கிட்டருந்து எல்லோ ஃபீவர் எனக்கு வர வைக்கக்கூடியதுக்கு இந்த கொசு தான் காரணம். யாருன்னா ஏடிஸ் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோ, இவன் தான் காரணம். நெக்ஸ்ட் டெங்கு. டெங்கு வந்து ஃப்ளாவி வைரஸ் தான். ஃப்ளாவி வைரஸ். ஏடிஸ் எஜிப்டி மொஸ்கிட்டோ. ஏடிஸ் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோ வந்து எல்லோ ஃபீவர். ஏடிஸ் எஜிப்டி மொஸ்கிட்டோ வந்து டெங்கு ஃபீவர். ஓகே. நெக்ஸ்ட் சிக்கன் குனியா. அதுவும் ஃப்ளாவி வைரஸ் தான் பேத்தோஜன், ஆனால் கொண்டு போகிறது ஏடிஸ் எஜிப்டி மொஸ்கிட்டோ. ஏடிஸ் எஜிப்டி மொஸ்கிட்டோ. ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் வந்து ஃப்ளாவி வைரஸ் தான். அது வந்து ஆர்டினரி எல்லா மொஸ்கிட்டோவும் பண்ணும். ஏடிஸ் அனஃபிலஸும் பண்ணும், ஏடிஸ் எஜிப்டியும் பண்ணும், நார்மலாக இது ஒரு கேட்டகரைசேஷன் இல்லாத மொஸ்கிட்டோவும் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் இன் பிரெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் மேஜர் எங்கன்னா பிக்கில், பன்னியில் இருக்கும். அந்த பன்னியிலேருந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹியூமன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14th வந்து போலியோ. போலியோ வந்து என்டெரோ வைரஸ். வேக்சின் ஃபார் போலியோ வந்து சால்க் அண்ட் சாபின் அப்படி சொல்லுவாங்க. சால்க் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலிமா அந்த வேக்சின் போடுவாங்க, இன்னொரு இன்ஜெக்ஷன் வாயில் ஊற்றுவாங்க சொட்டு மருந்து மாதிரி, அது சாபின், ஓரல் இன்ஜெக்ஷன். ஓகேவா? இதில் என்னென்னா ஸ்மால் பாக்ஸ் அண்ட் சிக்கன் பாக்ஸ் அண்ட் சிக்கன் குனியா, ஒன்லி ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் அண்ட் சிக்கன் குனியா வில் ஹேவ் டிஎன்ஏ ஆசிட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். எல்லாத்துலேயுமே ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு பிரிஞ்சிருக்கும். இதில் சிக்கன் பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் குனியாக்கு டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிற எல்லாருக்குமே ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜெனட்டிக் மெட்டீரியல் பற்றி கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வைரல் டிசீசஸ். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா கிளியர் தி என்டையர் ஸ்க்ரீன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, டன். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஆஃப் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
entirely will be terming it as science. ஸோ நம்ம என்டையராக சயின்ஸோட ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிச்சாச்சு. இதில் டெலிபரேட்டாக நான் பர்பஸ்ஃபுல்லாக விட்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம். ஸோ இது ரெண்டுமே நான் எம்சிக்யூஸில் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் டோன்ட் வெரி அபவுட் தட், அதுவும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஐ ஹோப் ஸோ. இந்த வீடியோ வெறும் தியரி பேஸ்டு வீடியோ மட்டும்தான். இதை நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12 to 15 பேஜஸ்க்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த நோட்ஸை தான் அப்படியே உங்களுக்கு சுருக்கி ஒரு பேஜில் கொண்டு வந்திருக்கேன். இங்கேயும் என்னடா இவ்வளோ பெருசு இத்தனோட நோட்ஸில் 25 பேஜ்னால் அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருந்தது. மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணி படிக்க தான் எனக்கு இது இருந்து இவ்வளோ இருக்குன்னு. பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எப்போ நடக்குது, யாரெல்லாம் நடக்குது, அவ்வளோதான். இந்த 4 W இது இருந்தால் போதும். வென், வாட், ஹூ, அப்புறம் ஹவ், இது மட்டும் இருந்தால் போதும். அதை நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியராக இங்கே நான் சொல்லிட்டேன். மீதி எல்லாமே நோட்ஸில் இருக்கட்டும். ஃபியூச்சரான கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த நோட்ஸை கூட யூஸ் பண்ணி கிளாஸுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வித் திஸ் வில் கன்க்ளூட் தி என்டையர் டிஸ்கிரிப்டிவ் செஷன். அதான் சொல்கிறது, டிஸ்கிரிப்டிவ் செஷன்றது ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஆஃப் தி சயின்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோ சக்ஸஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க do like the video, புரிஞ்சவங்க share it with your friends and do subscribe to Infovas. So with this we'll conclude today's session. Next sessionல MCQ ஸ்டார்ட் பண்ணிடலாம். as I promised நம்ம MCQs கொண்டு போகலாம். ஸோ கொஞ்சம் ஹெல்த் பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் தேட். நம்ம வந்து கன்க்ளூசிவ் அப்படியே ஒரு ப்ரோக்ரெசிவ் நேச்சரோட கொண்டு போயிட்டே இருக்கலாம். பர் டே நான் இங்கே ஒரு கொஷின் படித்தாலும் அந்த ஒரு கொஷின் புதுசாக இருந்ததுன்னா அந்த ஒரு கொஷின்லேருந்து கேட்குற மார்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். அவ்வளோதான். டிஸ்ட்ராக்ட் எதுவும் ஆக வேண்டாம். வேறு எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேணாம். இருக்கிற ஒரு போஸ்ட் நமக்கான போஸ்ட்னு நினச்சி படித்தாலே போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ வித் திஸ் வில் குட் டுடேஸ் செஷன். டாட்டா பை பை அண்ட் டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன்.